அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்மளோட அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கிழக்கு ஒன்றியம் குண்டவேலி ஊராட்சியில் இன்றைக்கி 80வது சுதந்திர தின ஆண்டை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்தினாங்க. இந்த கூட்டத்தில் அந்தந்த ஊரில் உள்ள குறைநிறைகளை சொல்லலாம். அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இந்த கூட்டத்தில் பிடிஓ ஆஃபீஸர், கிளர்க் ஆஃபீஸர் சொல்லிட்டு நிறைய ஆஃபீஸர்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கூட்டத்தில் நான் எங்கள் ஊர் இரா மேட்டத்திற்காக பார்த்திங்கன்னா நான் 3 கம்ப்ளைண்ட் வச்சுருந்தேன். அந்த 3க்குமே அவங்க தீர்வு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு ரோடு சொல்லியிருந்தேன். அந்த ரோடுக்கு நம்மளோட பிடிஓ ஆஃபீஸர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு முன்னுரிமை அளிக்கிறேன்னு. ஸோ அவர்கிட்டே அந்த மனுவை திரும்ப காமிச்சு கேட்டேன். அதுக்கு 35 லட்ச ரூபா கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ரோடுக்கு பார்த்திங்கன்னா தேவைப்படுது. இந்த நிதியாண்டில் பணம் ஒதுக்குறதில்ல. கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு ரோடு ஃபுல்லாக போட்டுதான்னு சொல்லிட்டாங்க. அது பேஜாக போடாமல் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி மேட்டுத்திலேருந்து ராமதிநாள் வரைக்கும் ஃபுல்லாக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளம், நாவக்கோட்டை குளத்தில் தண்ணி வரத்துக்கும் தண்ணி வெளியே போகிறதுக்கும் வழி ஒரே வழியாக இருக்கிறதுனால தண்ணி தேங்க மாட்டேங்குது. இதனால் தண்ணி குளத்தில் இல்லாமல் மக்கள் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தண்ணி வரத்துக்கான ஒரு வழியாகவும் தண்ணி வெளில போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷட்டர் போட்டு தானே சொல்லியிருக்காங்க. அது கள ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து தண்ணி மங்கலாக வருது, கலங்கலாக வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அது சார்ந்த துறையில் உள்ள ஒரு ஆஃபீஸரை விட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. செக் பண்ண சொல்லிவிட்டு போரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி அப்போ மோட்டர் மேலே தூக்கலாமா கீழே இருக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். 3மே நான் பேசியிருக்கேன். அதுவும் இல்லாமல் 3த்துக்கும் பார்த்திங்கன்னா மனுவும் கொடுத்துருக்கேன். நம்ம ஊர் கண்டிப்பாக இந்த 3 விஷயங்களும் சரி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. ரோடு மெயினாக கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி குளமும் அதே மாதிரி அவங்க ஷட்டர் போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. குடிக்கிற தண்ணி தெளிவாக வரத்துக்கான விஷயம் பார்த்திங்கன்னா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. இது 3 விஷயமே இந்த ஒரு கிராம சபை கூட்ட விழாவில் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நன்றி.